ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு பூவர்சன் மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் முள்ளங்கி அறுவடை பண்ண போகிறோம். நான் முள்ளங்கி விதைச்சதில் என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. பட் இருந்தாலும் நான் என்ன தப்பு பண்ணியிருக்குன்னா, நிறைய முள்ளங்கி விதைங்களை ஒரே க்ரோ பேக்கில் போட்டேன். அதனால் என்ன இருக்குன்னா, ஒரு சில கிழங்கு நல்லா பெருசாக வந்திருக்கு. ஏன்னா மற்றதுக்கு இடம் பத்தலை, சுருங்கி போய் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நடவு செஞ்சதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு க்ரோ பேக்கில் 5 முள்ளங்கி விதை மட்டும் போடுங்க. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம அதை அறுவடை செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்ஹெல்தி நம்ம நிறையா போட்டதுனால வந்திருக்கிற முள்ளங்கி பாருங்கள். இதுதான் அந்த முள்ளங்கி. நம்ம ஒரே இடத்துல நிறைய முள்ளங்கி போட்டால் இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு சில முள்ளங்கி தான் நல்லா வரும், மற்றபடி மற்ற முள்ளங்கியெல்லாம் இந்த மாதிரி தான் வளரவே முடியாமல் போயிடும். நான் விதைச்சதுலே இந்த ஒரு முள்ளங்கி தான் நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்களா மக்களே, நான் செஞ்ச தப்பை நீங்களும் தப்பை பண்ணுறாதீங்க. ஒரு க்ரோ பேக்கில் 5 முள்ளங்கி விதையை மட்டும் நடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எல்லா முள்ளங்கியும் இதை விட நல்லா பெருசாக வரும். ஓகேவா? தேங்க்யூ. அப்படியே ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.